விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தது பிஜேபி. அதை எதிர்த்து ரத யாத்திரை நடத்தியது அத்வானி. அந்த ரத யாத்திரை ரத்த யாத்திரையாக போய் முடிந்தது. வட இந்திய மாநிலங்கள் முழுவதும் வன்முறை வெறியாட்டம் நடந்தது. பல்கலைக்கழகங்களில் படித்த முன்னேறிய சமூகத்தை சார்ந்த மாணவர்கள், குறிப்பாக பார்ப்பன சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் முதல் முறையாக வீதிக்கு வந்து போராடினார்கள். எதை எதிர்த்து? பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதை எதிர்த்து. அந்த பிஜேபியோடு எப்படி உங்களால் கூட்டணி வைக்க முடிகிறது? மருத்துவர் ராமதாஸ் அவர்களே, நண்பர்களே, பிஜேபியோடு கைகோர்த்து நிற்கிறவர்களே, இன்றைக்கு நான் கேட்கிறேன், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை மக்கள் தொகை அடிப்படையிலே உயர்த்துவதற்கு ஏதுவாக அந்த உச்சவரம்பை தளர்த்துவோம், அதற்கேற்ப சட்டம் கொண்டு வருவோம் என்று சொல்லி இருக்கிறது. உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? ஒரு நாளும் சமூக நீதியை பற்றி மோடி பேச மாட்டார், அமித்ஷா பேச மாட்டார், இடஒதுக்கீட்டை பற்றி பேச மாட்டார். நீ நானும் இந்து என்றுதான் சொல்லுவார்கள், ஜெய் ஸ்ரீராம் சொல்லி தருவார்கள், முஸ்லீமை அடி என்று சொல்லுவார்கள், குரானை கொளுத்து என்று சொல்லுவார்கள், பைபிளை கொளுத்து என்று சொல்வார்கள், தேவாலயத்தை இடி என்று சொல்வார்கள், படி என்று சொல்ல மாட்டார்கள், படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரமாட்டார்கள். எவ்வளவு பிற்போக்கான ஒரு சக்தி, எவ்வளவு ஆபத்தான தீங்கான ஒரு சக்தி! தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியை எதிர்க்க வேண்டும்? இந்தியாவே ஆளக்கூடிய கட்சி, பெரிய செல்வாக்கு மிகுந்த கட்சி, இடியை கையிலே வைத்திருக்கிற கட்சி, ஐடியை கையிலே வைத்திருக்கிற கட்சி, சிபிஐ கையிலே வைத்திருக்கிற கட்சி. அதற்கெல்லாம் அந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் பயப்படக்கூடியவரா முத்தமிழறிஞர் கலைஞரின் அரசியல் வாரிசு அண்ணன் தளபதி அவர்கள்? காங்கிரசோடு இன்றைக்கு நமக்கு ஏன் இந்த பிணைப்பும் இணைப்பும் இருக்கிறது என்பதற்கு இந்த தேர்தல் அறிக்கை ஒரு சான்று. மதசார்பின்மை என்பதிலே அவ்வளவு ஈடுபாடு கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சோசலிஸ்ட் என்கிற இரண்டு சொற்களையும் இணைத்தவர். இந்த அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையிலே அது குறிப்பாக பதிவு செய்யப்படவில்லை என்பதை கண்டுபிடித்து அதை திருத்தம் செய்து இந்த அரசு, இந்திய அரசு எப்படிப்பட்ட அரசு? சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இதுதான் முதல்ல இருந்த டெபினிஷன். 1976 விசா காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அமெண்ட்மென்ட் கொண்டு வந்து இந்திய அரசாங்கத்தை டிஃபைன் செய்யும் போது சாவரின் சோசலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், இதுதான் டெபினிஷன் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட். இந்த இரண்டு சொற்களை நீக்க வேண்டும் என்று சுப்பிரமணிய சாமி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இருக்கிறார். அந்த சுப்பிரமணிய சாமி புத்தியும் நரேந்திர மோடியின் புத்தியும் ஒன்று, அமித்ஷாவின் புத்தியும் ஒன்று. ஏன் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்று சொன்னால் அதுதான் காரணம். இந்தியாவுக்கு அரச மதம் வேண்டாம், இந்திய அரசு ஒரு மதசார்புள்ள அரசாக இருக்கக்கூடாது. இந்த கருத்தில் ராமபக்தராக இருந்த, தீவிர ராமபக்தராக இருந்த காந்தியடிகளும் உறுதியாக இருந்தார். அதுதான் முக்கியமானது, ரொம்ப குறிப்பிட வேண்டியது. ஏன் காந்தியை சுட்டார்கள்? அவர் அம்பேத்கர் மாதிரி இந்து மதத்தை விமர்சிக்கவில்லை, பெரியார் மாதிரி இந்து மதத்தை விமர்சிக்கவில்லை. அவர் ராம பக்தர், ராம் 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 என்று சொல்லிக்கொண்டேதான் இறந்தார், மண்ணில் சரிந்தார். அப்படிப்பட்ட தீவிரமான ராம பக்தராக இருந்த காந்தியடிகளை அவர்கள் சுட்டுக் கொண்டதற்கு காரணம் இந்த அரசு ஒரு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்று விரும்பியதுதான். ஜவஹர்லால் நேரு அவர்களும் காந்தியடிகளும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் இந்த ஒற்றை புள்ளியில் உடன்பட்டு நின்றார்கள். அதனால்தான் இந்த அரசாங்கம் இன்னைக்கும் மதசார்பற்ற அரசாக இருக்கிறது. அதுதான் அவர்களுக்கு பிரச்சனை. அதனால்தான் இந்த அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் அவமதிக்கிறார்கள். 370 நீக்கினார்கள், அதை பொருட்படுத்தாமல் சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இதுவெல்லாம் அரசமைப்பு சட்டத்தை அவமதிக்கிற நடவடிக்கைகள்.